கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே இன்று 22ஆம் வாரத்தில் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, இன்று நாளிலே இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இன்றைய வார்த்தைகள் உங்களை முன்னே அழைத்து நிற்பது, இயேசு தொழுகை கூட்டத்திலே கற்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்துல இருந்த சீமோனுடைய மனைவியின் அம்மா அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் காண்கிறார். சுகவீனத்தினால் நோயில் பீடிக்கப்பட்டிருக்கின்ற, சுகவீனமற்று இருக்கின்ற அந்த தாயை பார்த்து அவர் அந்த தாய்க்கு சுகவீனத்தை அவர் குணமளிக்கின்றதை நாங்கள் இந்த நாளிலே பார்க்கின்றோம். அவர் இந்த நாளிலே அந்த தாய்க்கு குணமளிக்கின்ற பொழுது, சுகவீனத்தை கொடுக்கின்ற பொழுது, சரீர ரீதியாக அந்த தாய் குணமடைவதோடு அதன் தொடர்ந்து அந்த தாய் இறைவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆற்றல், பணிவிடை செய்யக்கூடிய அந்த எண்ணம் அந்த தாயிடம் காணப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது இயேசு அந்த பணிவிடை செய்கின்ற தாயினுடைய எண்ணத்தை பார்க்கின்ற இயேசு அந்த தனக்கு கிடைக்கின்ற அந்த மகிமை, தனக்கு கிடைக்கின்ற அந்த பெருமை, இவை ஒவ்வொன்றும் தனக்கு சொந்தமில்லை என்பதனை உணர்ந்தவராக தனியாக ஒரு இடத்துக்கு சென்று செபிப்பதற்கு, இறை தந்தையோடு தொடர்பு கொள்ளுவதற்கு அவர் செல்லுகின்றார். நீங்களும் நானும் சில சந்தர்ப்பத்திலே இறைவனுக்கு கிடைக்கக்கூடிய மகிமையை, இறைவனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சொந்தக்காரர்கள் நாங்கள் என்று எண்ணி எங்களை நாங்கள் முன்னோக்கி அல்லது எங்களை பெருமைப்படுத்தியவர்களாக, எங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தியவர்களாக சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் செயற்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நாளிலே இறைவன் சொல்லுகிறார், தனியாக இறைவனோடு தன் தந்தையோடு செபிக்கின்ற பொழுது தனக்கு வருகின்ற இன்னல்கள், தனக்கு வருகின்ற சவால்கள், தனக்கு வருகின்ற சாத்தானுடைய சோதனைகள், இவை ஒவ்வொன்றையும் வெற்றி கொள்வதற்கு அவர் இறை தந்தையோடு ஒப்பிட்டு, இறை தந்தையோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவர் செபத்தின் ஊடாக இன்று நாளிலே அவர் தொடர்பு கொள்ளுகிறார் தன்னுடைய தந்தையோடு. நாங்கள் இவ்வாறு சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கின்றது, என்னுடைய எண்ணங்கள்